அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல என்றும், யார் நல்லவர்கள், யார் சிறந்த கொள்கை உடையவர்கள் என்பதை அறிந்தவர்கள் அங்கிருந்து தாவேகாவில் வந்து சேர்கிறார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பேட்டியளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது அனைவருக்குமான கட்சி, அனைவருக்கும் வாய்ப்பு வழங்குகிறது. எல்லா உயர்த்துங்கிறது உங்களோட கொள்கையை சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு இல்லாத தொகுதியில் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்கள் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். கண்டிப்பா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து அனைத்து கட்சியின் அனைத்து செயல்பாடுகளும் அது மாதிரி இருக்கும். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக ஆதரவாளர்களாக டிவிகே வராங்க. அதிமுகவை குறிவைக்கிறது தான் டிவிகேவோட இதா. தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் வந்து ஒரு நல்ல ஆட்சி, தூய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தான். இதை வந்து இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் வந்து இணைகிறார்கள். எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு, எங்களின் அடிப்படை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் லட்சியத்தை, எங்கள் நோக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவர்களை நாங்கள் கண்டிப்பாக அரவணைப்போம். இன்னைக்கு கூட மோனமங்கலம் பாலு என்று சொல்லப்படுற பாலகிருஷ்ணன் அவர்கள் 20 வருஷங்களுக்கு மேல திருச்செங்கோடோட ஒன்றிய செயலாளர் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் 5 வருஷம் திருச்செங்கோடு யூனியன் சேர்மனா இருந்திருக்காரு. அவரும் வந்து இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவரும் இணைந்து செயல்படுவார். இது மாதிரி நல்லவர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள். எங்கள் மேலும் மேலும் எங்கள் கட்சி வலுப்பெறும். கண்டிப்பாக 2026 எங்கள் கட்சி அமோக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார்.